Hi friends, இந்த வீடியோவில் clear queue மெத்தட் எப்படி jQuery யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். clear queue என்ன பண்ணுன்னா queueல இருக்கிற எல்லா மெத்தடும் ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் queueல வந்து ஒரு 4 அனிமேட் மெத்தட் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் ரெண்டாவது மெத்தட் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே clear queue மெத்தட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மற்ற 3 மெத்தடும் ரன் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்போ நல்லா புரியும். சரி, 2 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட் த பட்டன், ஸ்டார்ட் த அனிமேஷன், இன்னொன்று வந்து ஸ்டாப் த அனிமேஷன். ஓகேவா? 2 பட்டன் இருக்குது. ஒன்று ஸ்டார்ட் த அனிமேஷன், இன்னொன்று வந்து ஸ்டாப் த அனிமேஷன். ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணும்பொழுது இங்கே 4 அனிமேட் மெத்தட் இருக்குது. சப்போஸ் ஸ்டார்ட் த அனிமேஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு அது முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து clear queue கொடுத்தீங்கன்னா, செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, சப்போஸ் இந்த 2 மெத்தடாக தான் கால் ஆகிருக்கு. சப்போஸ் இம்மீடியட்டாக நீங்கள் செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த 2 பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 அனிமேட் மெத்தடும் ரன் ஆகாது. ஏன்னா கியூவில் வந்து இது கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ டெமோ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபுல் அனிமேஷன் ரன் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த 4 மெத்தடும் ரன் ஆகிடுச்சு. ஹைட்டு, வித்து, இன்க்ரீஸ், டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்பிட்வீன் வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அப்போது ஃபுல்லாக ரன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த 3 மெத்தட் மட்டும்தான் ரன் ஆச்சு. இந்த கடைசி மெத்தட் ரன் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து clear queue மெத்தடின் jQuery யூஸ் பண்ணுற விதம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.